செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீது போடப்பட்ட குண்டர் வழக்கிற்கு எதிராக அவரது மனைவி லீலா தாக்கல் செய்துள்ள ஆட்கொணர்வு மனு மீது ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு உள்துறை அமைச்சகம், சேலம் மாவட்ட ஆணையாளர், சிறைத்துறை நிர்வாகம் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. குடிசை எரிப்பு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் கடந்த 4ஆம் தேதி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனை எதிர்த்து வீரபாண்டி ஆறுமுகத்தின் மனைவி லீலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் KN பாட்ஷா, தேவதாஸ் ஆகியோர் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இம்மனு தொடர்பாக 4 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு தமிழக உள்துறை அமைச்சகம், சேலம் மாவட்ட காவல்துறை ஆணையாளர், சிறைத்துறை நிர்வாகம் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளனர். தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுகள் அனைத்தும் இனி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று TNPSC தலைவர் நடராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வு மூலம் 10,718 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வு தமிழ்நாடு முழுவதும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. சிரமமின்றி தேர்வு நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் TNPSC ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்நிலையில் குரூப் 4 தேர்வு மற்றும் குரூப் 8 தேர்வுகள் குறித்து மத்திய மண்டல ஆட்சித் தலைவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் TNPSC தலைவர் நடராஜ் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் உட்பட பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் நாகை மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டனர். தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் தேர்வு நடைபெறும் இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படுவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. முதல் கட்டமாக ஜூலை 7ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடைபெற இருக்கிறது. எல்லா மாவட்டங்கள்லையும் தமிழகம் முழுவதும் அது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5000 சென்டர்ஸ். 2012, 2013ஆம் ஆண்டிற்கான பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று துவங்கியது. தமிழகம் முழுவதும் அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சுய உதவி கல்லூரிகள் உட்பட 530 கல்லூரிகளில் 1,50,000 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கான கலந்தாய்வு இன்று துவங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளது. சென்னையை பொறுத்தவரை சென்னை சென்ட்ரல் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2,110 இடங்களும், தரமணியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 484 இடங்களும் உள்ளன. மாற்றுத்திறனாளிகள், ராணுவத்தினர் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு ஏற்கனவே முடிவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜூலை 11ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் மாணவர்கள் மெக்கானிக்கல் பாடப்பிரிவிற்கே முக்கியத்துவம் அளித்துள்ளனர். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 1ஆம் தேதி தேமுதிக சார்பில் பொள்ளாச்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க கோவை தெற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தினகரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்தும், தென்னை விவசாயிகளிடம் இருந்து தேங்காயை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 1ஆம் தேதி தேமுதிக தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பார்த்தசாரதி தலைமையில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் புதூரில் 116 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கால்நடை திருவிழா கடந்த 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவிற்கு தாராபுரம், திருப்பூர், கோவை, கரூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காங்கேயம் காளைகள், மயிலை காளைகள், ஜெர்சி பசு போன்ற மாடுகள் விற்பனைக்கு வந்துள்ளன. மாடுகள், காளைகள் மட்டுமல்லாது குதிரைகளும் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ள நடனமாடும் குதிரைகள் 1 லட்சத்தில் இருந்து 3 லட்சம் வரை விலை போவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்திருவிழா 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செங்கல்பட்டை அடுத்த வில்லியம்பாக்கத்தில் டாஸ்மாக் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு 6 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் உயர் ரக மதுபான பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு வில்லியம்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் சிலர் உள்ளே புகுந்துள்ளனர்.
சத்தம் கேட்டு வந்த கடையின் காப்பாளர் சண்டியப்பனை கடுமையாக தாக்கிய கொள்ளையர்கள் அவரை கட்டி போட்டுவிட்டு அங்கிருந்த 6 லட்சம் ரூபாய் பணத்தையும் விலை உயர்ந்த மதுபான வகைகள் சிலவற்றையும் அள்ளிச் சென்றுள்ளனர். இதேபோல காஞ்சிபுரத்தை சேர்ந்த கோபி என்பவர் ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்த நெமிலியில் உள்ள டாஸ்மாக் கடைகளின் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறார். பணி முடிந்து வசூல் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். சுமார் 11 மணி அளவில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அவரை வழிமறித்த கொள்ளையர்கள் அவரிடமிருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நூதன முறையில் கார் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர் காரை விற்க முயன்றபோது போலீசாரிடம் பிடிபட்டார். சென்னை கொளத்தூரை சேர்ந்தவர் ரவி. இவர் தனது காரை சர்வீஸ் செய்வதற்காக நிறுத்தியிருந்தபோது அங்கு பணியாற்றிய சரண்ராஜ் என்ற இளைஞர் ரவியின் கார் சாவியை திருடிவிட்டதாக கூறப்படுகிறது. காரினை மற்றொரு சாவி மூலம் திறந்த ரவி வீட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி இரவு ரவியின் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரை சரண்ராஜ் எடுத்துச் சென்று விட்டார். இது தொடர்பாக ரவி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் சரண்ராஜ் காரை விற்க முயன்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சரண்ராஜ் பிஇ பட்டதாரி ஆவார். காஷ்மீரில் பிரிவினைவாதிகள் நடத்திய கடையடைப்பு போராட்டம் காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தஸ்தகிர் தர்கா நேற்று தீப்பிடித்து எரிந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து காஷ்மீர் மாநிலத்தில் ஹூரியத் மாநாடு அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீநகரில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதோடு பள்ளி கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்கள் மூடப்பட்டன. हड़ताल है कश्मीर में, पूरी दुकानें बंद भी है, ट्रांसपोर्ट भी बंद है। ये जो काल हुर्रियत ने दिया है, पूरा कश्मीर बंद है। अब मैं चाहता हूं कि जिसने किया उसको फेस करो, जिस कातिल को फेस करो। क्यों किया? कश्मीर में इस टाइम पूरा माहौल ठीक था, टूरिस्ट भी आ गए, पता नहीं क्यों किया, किसने ये किया, उस कातिल को फेस करो। வன்முறை சம்பவங்கள் நிகழாமல் இருக்க துணை ராணுவ படையினர் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு போலீசார் நகர் முழுவதும் குவிக்கப்பட்டிருந்தனர். திருச்சி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஆயிரக்கணக்கான ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது. திருச்சி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச பணம் புழங்குவதாக வந்த புகாரை அடுத்து திருச்சி லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக சார் பதிவாளர் ஜெயபிரகாஷ் உட்பட 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட நிலக்கடலை பயிரை கருவாட்டு நோய் தாக்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கெங்கவல்லி, தலைவாசல், பெத்தநாயக்கன்பாளையம், வீரகனூர், தம்மம்பட்டி உள்ளிட்ட சேலம் மாவட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலக்கடலை பயிர் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின் தட்டுப்பாடு, தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் சுடும் வெயிலின் தாக்கம் போன்ற காரணங்களால் கருவாட்டு நோய் என்னும் ஒருவகை நோய் நிலக்கடலை பயிரை தாக்கியுள்ளது. இதன் காரணமாக நிலக்கடலை பயிரை பிஞ்சு பருவத்திலேயே அறுவடை செய்ய நேரிடுவதாகவும் அதனால் நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 3 மணி நேரம் தான் கரண்ட் வருது. 3 மணி நேரம் கரண்ட்ல 4 தரம் 5 தரம் ஆஃப் ஆயிருது. அதனால ஒன்றா நடவடிக்கை எடுத்து எதுவும் எங்களால் தண்ணி கட்ட முடியல. தண்ணி ரொம்ப காய்ச்ச காலம் வருது. கருவாட்டு நோய் ரொம்ப தாக்கி அரசு தங்களுக்கு நிவாரணம் உதவி வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. பரதநாட்டியம், நாட்டுப்புற கலை, டிஸ்கோதே உட்பட பல்வேறு வகை நடனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், நடன கலைஞர்கள் சாமியாடி போல் நடனமாடும் காட்சி நகைச்சுவையை ஏற்படுத்துகிறது.
lemonade style like emanate miles. Shout out the world when I penetrate wow. Still on the Russell dying like Kevin Loud. Break science, keep it healthy, we take iron. They said they could do what we do, but they was lying till it fibs. Let me show you what irrelevant is. I really don't give a fuck like a celibate chick. Could care less if you fell off a cliff. I went to jail for a football number, that's a hell of a bid, you dig? யூரோ கோப்பை கால்பந்து போட்டி முதல் அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் அணிகள் பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.